ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. பிரகிருதி மகத கங்கார மாஹாத்ராஸ்ய பூத அபிஹிருத பிதசாக்ஷு புருஷ பஞ்சவிம்சக இதி விதித விபாகோ முஸ்யதே சௌ பிரகிருத்யாஹ கபிலதனுரிதித்வம் தேவகூத்யேகாதீஹி. கர்தமருக்கும் தேவகூதிக்கும் கபில வாசுதேவனாக அவதாரம் பண்ண சாக்ஷாத் மகாவிஷ்ணுவனுடைய சொரூபமான எம்பெருமான் வாழ்க்கையினுடைய தத்துவங்கள், உலகத்துல நம்ம கடைபிடிக்க வேண்டிய கடமைகள், கலியுகம் பூர்த்தியாக மனிதர்கள் கடையேற வேண்டிய ஒரு தன்மைகளை எல்லாம் தன்னுடைய அம்மாவான தேவகூதிக்கு கபில கீதையாக நாராயணியத்தில் எவ்வாறு பகவான் உபதேசம் பண்ணான்றத குருவாயூரப்பனுடைய திருவடிவாரத்துல பட்டத்திரி சொல்லிட்டு இருக்காருன்னு நம்ம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப தேவகூதியானவள் உலகத்துல எல்லாரும் கடையேடுவதற்கு சுகதுக்கங்கள்லேருந்து விடுபட வேண்டிய வழிகளை கேட்க, அதற்கு பக்தியை ஒரு சாதனமாக சொன்ன கபிலவாசுதேவன் வாழ்க்கையில ஒவ்வொரு ஜீவனையும் நாம் சிருஷ்டிக்கக்கூடிய சமயத்துல 24 விதமான தத்துவங்கள் அந்த மனிதனுடைய ஒரு ஸ்ட்ரக்சர்ல அவனுடைய ஒரு சரீரத்துல இருக்கும்படியாக படைத்து அந்த 24ஐயும் தாண்டி உயர்ந்த 25வது தத்துவமாக ஜீவனுடைய ஆத்மா, அதாவது மகாபுருஷனான பரமாத்மஸ்வரூபமான நானே இது விதித விபாகம் முஸ்யதே சௌ பிரகிருத்யாஹ கபிலதனுரிதித்வம் தேவகூத்யைர்ஞகாதீஹி. நானே அவரிடத்துல அந்த ஜீவன் 24 தத்துவங்கள் இருந்து 25வது தத்துவமான ஆத்மஸ்வரூபத்தை எப்ப தனியா பிரிச்சு இது வேற அது வேறன்னு பந்த பாசங்களை ஒழிக்கிறானோ அப்ப அவனுக்கு வாழ்க்கையில எந்த விதமான ஒரு கவலையும் இல்லை அப்படின்றத குருவாயூரப்பா அம்மாவுக்கு உபதேசம் பண்ணலாமேன்னு இவர் கேட்கக்கூடிய வைபவங்களை பாகவதத்தை தமிழ்ல எழுதின செவ்வை சூடுவார் அழகா ஒரே பாட்டுல சொல்லிட்டார். ஒலி முதலாய 5 ஓங்கி அபூதமயத்தோம் மலியும் இந்திரியங்கள் 10 மனமுதல் 4 நலமிகு 4 நவயரு காலத்தோடும் இலகிய தத்துவங்கள் இயந்திடும் 5 என்றே. 5 25 தத்துவங்கள்ல அம்மா புருஷன் வேற, மற்ற குணங்கள் வேறேன்னு பஞ்சபூதங்கள் பஞ்ச இந்திரியங்கள் இவைகளாலான 24 தனியாக 25வது தத்துவமான ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுட்டு அதுல ஒரு கைவல்யத்தை அடைஞ்சான்னு சொன்னால் மனிதனுக்கு எந்த விதமான ஒரு குறையும் இல்லைன்னு குருவாயூரப்பா கபில தனுரிதித்வம் தேவகூத்யைர்ஞகாதீஹி. இவ்வாறு தாங்கள் உங்க அம்மாவான தேவகூதிக்கு உபதேசம் பண்ணலாமேன்னு இந்த ஒரு ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய நாராயணீய தமிழ் பாசுரத்தை பார்த்தோன்னா மூலமாம் பிரகிருதி பகத்வம் அகங்காரம் தன்மாத்திரை பூதங்களோடு 7 மனம் இந்திரியம் எனக்கூறும் 24 தத்துவங்கள் சாலுமொரு புருடனும் தத்துவம் தான் என பிரித்து ஜீவனவன் பிரகிருதி பல்தல் தன்னில் மூலமுறு பல்தத்தில் விடுபடுவான் என தேவகூதிக்கு கண்ணா உபதேசித்தீராமே. இந்த ஒரு உபதேசம் தத்துவமா இது சத்தியமானு கேட்க அதற்கு குருவாயூரப்பன் அங்கீகாரம் பண்ண 15வது தசகத்தினுடைய 3வது பாட்டை அழகா அந்த ஸ்லோகத்தை பட்டத்திரி ஆரம்பிப்பதற்கு தயாராகட்டும். அதுக்குள்ள நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி சம்மோகன மதன கோபாலன் மோகனூரில் நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல்லிலிருந்து சுமார் 19 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருப்பது மோகனூர். அங்கு கோயில் கொண்டிருக்கக்கூடிய இந்த சுவாமியினுடைய பல சன்னதிகளுடைய திவ்ய தரிசனத்தை நாம் இப்போது அடைந்து கொண்டிருக்கின்றோம். இதோ அங்கு அழகாக வியாகாரத்தை வலம் வர ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு தூண்களிலேயும் ஆழ்வார்கள் அவரவர்களுக்கு உண்டான முக்கியமான பாசுரங்களோடு
சுதை வடிவத்திலே ஆழ்வார்களின் அந்தந்த ரூபத்தோடு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய திவ்ய தரிசனத்தையும் அடைகின்றோம். அந்த வகையிலே பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் என்ற 3 ஆழ்வார்கள் இதோ நமக்கு திருமழிசை பிரானும் காட்சியை அளிக்கின்றார். பிரபன்னஜன கூடஸ்தரான நம்மாழ்வாருடைய திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். அவரே கதி என்று இருந்த மதுரகொரி ஆழ்வார் மகாராஜாவாக இருந்தாலும் ஸ்ரீராமனிடத்திலே ஆழ்ந்த பற்றை கொண்ட குலசேகர ஆழ்வார், பகவானுக்கு பல்லாண்டு பாடிய பெரியாழ்வார், அவருடைய புதல்வியான ஆண்டாள், தொண்டர்களுக்கெல்லாம் அடிப்பொடினான் என்று அடக்கமாக சொல்லிக் கொண்ட தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு இதோ மூலமூர்த்திகளாக நமக்கு சேவை சாதிக்கக்கூடிய ஆச்சரியமான விஸ்வக்சேனர், எம்பெருமானுடைய பிரதிநிதியான விஸ்வக்சேனர் அமர்ந்த திருக்கோலத்திலே சங்கு சக்கரங்களுடன் நமக்கு காட்சியை அளிக்க, அவருக்கு பக்கத்திலே நம்மாழ்வார் மூல விக்கிரகத்தோடு அமர்ந்த திருக்கோலத்திலே கொண்டைகளோடு காட்சியளிக்க, அவருக்கு அருகிலே பாஷ்யக்காரர் யாருடைய 1000வது திருநக்ஷத்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ அந்த ராமானுஜர் காவி வஸ்திரத்துடன் திருதண்டத்துடன் நமக்கு காட்சியளிக்க, அவருக்கு அருகிலே ஸ்ரீமான் வெங்கடநாதாரியகா கவிதார்க்கிக கேசரி என்ற சுவாமி தேசிகன் அமர்ந்த திருக்கோலத்திலே சின்வந்துரையோடு ஓலைகளைத்தான் கையிலே வைத்துக் கொண்டிருக்க காட்சியை தரிசித்து சற்றே திரும்பினோம். ஆனால் ஆச்சரியமான ஒரு சிறிய சன்னதி. ஆம், இது என்ன என்று பார்த்தால் காவேரி நதி தீரத்திலே இந்த திருக்கோயிலானது அமைந்திருக்கின்றது. அந்த காவேரி தாயாருக்காக விக்கிரக ரூபத்தோடு தனி சன்னதியானது அமையப்பட்டிருக்கின்றதாம். இந்த ஊருக்கே மோகனூர் என்று பெயர். எதனால் பெயர் வந்ததென்றால், சாதாரணமாக காவேரி தாயாரானவள் கிழக்கிலிருந்து மேற்காக ஓடுவது வழக்கம். ஆனால் மோகனூர் வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே தான் தட்சிண வாகினியாக தன்னுடைய உருவத்தை திருப்பிக் கொண்டு எங்குமிராத ஒரு சேவையாக வடக்கு திசையிலிருந்து தெற்கு திசையை நோக்கி இங்கு திரும்பி ஓடுவதால், தன்னுடைய முகத்தை திருப்பி இங்கே காட்டிக்கொண்டு ஊருக்குள்ளே நுழைவதால் முகநூர் என்று பெயர் ஏற்பட்டு காவேரி தாயாரின் முகத்தோடு முகநூரானது மருவி மோகனூராக ஆகிற்றாம். அந்த காவேரி தாயார் அபய வரத ஹஸ்தங்களுடன் கமண்டலங்களுடன் தாமரை பூவை கையிலே ஏந்திக் கொண்டு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய திவ்யமான அவளுடைய திவ்ய தரிசனத்தோடு இதோ நாம் இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தையும் இங்கே அடைகின்றோம். ஆம், சம்மோகன ஸ்ரீனிவாசன், அந்த சம்மோகன ஸ்ரீனிவாசனுடைய உற்சவன் ஸ்ரீனிவாசனாகவும் வெங்கட்ரமணனாகவும் சம்மோகன கண்ணனாகவும் பல பல அலங்காரங்களிலே பல பல பரிணாமங்களிலே நமக்கு காட்சி அளிக்கக்கூடியவன் உயர்ந்த ரத்னாங்கி என்று சொல்லக்கூடிய வைரமுடி சேவையோடு நமக்கு அழகாக இதோ காட்சியை அளித்துக் கொண்டிருக்கின்றார். காண கிடைக்காத ஒரு வைபவம். நின்ற திருக்கோலத்திலே தெச்சி, துளசி, சம்மங்கி இவைகளால் கட்டப்பட்ட அழகான மாலைகளைத்தான் சார்த்திக் கொண்டு உயர்ந்த ரத்னாங்கி கொண்டையைத்தான் தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய திவ்ய ரூபம். உர்துவபுன்றம் என்று சொல்லக்கூடிய ஊர்துவபுன்றமான திருமண் காப்பு, திருமுடியை அலங்கரிக்கக்கூடிய மனோரஞ்சித பூக்கள், அது மட்டுமா சங்கு சக்கரம், வெள்ளைக்கல் மாலை, வரத கஸ்தம், பெரிய கல்பதித்த யஜ்ஞோப வீதம். ஆகா, இதோ கையிலே கதை இல்லாவிட்டாலும் கதையை வைத்துக் கொண்டிருப்பது போல அழகாக கடிகஸ்தமாக நமக்கு சேவையை சாதிக்கின்றார். மற்றொரு திருக்கரமானது வரதகஸ்தமாக நமக்கு வரங்களை அருளக்கூடிய வரதனாக இருக்கின்றார். ரத்தன கங்கணங்கள் ஜொலிக்கக்கூடிய அழகான அவனுடைய திவ்ய கஸ்தத்திற்கு கீழே உயர்ந்த திருவடி தரிசனத்தை அடைகின்றோம். ஆகா, திருவடியும் ஜொலிக்கக்கூடிய கல்பதித்த திருவடியை அகன்ற திருவடிகளாக வைத்துக் கொண்டு இவன் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய ரூபத்தை திருவடியிலிருந்து திருமுடி வரை ரத்னாங்கி வைரமுடி சேவையோடு இவனை தரிசிக்கும் போது பிரபையிலே இருக்கக்கூடிய திருமண் காப்பும் ஜொலிக்கின்றது. ஒருபுறம் ஸ்ரீதேவி நாச்சியார், மற்றொரு புறம் பூதேவி நாச்சியார் நின்ற திருக்கோலத்திலே மாலைகளை சாற்றிக் கொண்டும் கலைந்தும் கையிலே தாமரை புஷ்பத்தை வைத்துக் கொண்டும் திவ்ய ஹாரத்தியோடு நமக்கு சேவை அளிக்கக்கூடிய இந்த உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தோடு இதோ நாராயணியத்தின் 15வது தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்தை வாழ்க்கையினுடைய தத்துவமாக கபில வாசுதேவன் எவ்வாறு தேவகோதிக்கு உபதேசம் செய்கின்றார் என்பதை பட்டத்திரியும் துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா, பிரகிருதி கத குணௌகைர் நாஜ்யதே புருஷோயம் யதி து சஜதி தஸ்யாம்
தத்குணஸ்தம் வஜேரன் மதனுபஜன தத்வாலோசனைர் சாப்யபேயாத் கபிலதனுரிதித்வம் தேவகோத்யைர் ஞகாதீகி. அம்மா, ஜீவன் வேற, வாழ்க்கையினுடைய 24 தத்துவங்கள் வேறேன்னு உங்களுக்கு சொன்னேன். அப்பவும் உங்க மனசுல ஒரு கலக்கம் இருக்கு, உங்களுக்கு புரியலேன்னு நினைக்கிறேன். ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன். ஒவ்வொருவனுக்கும் 3 விதமான பாகங்கள் உலகத்துல நான் படைக்கிறேன். ஒன்னு தேகம். தேகம்ன்றது அவனுடைய உடம்பு, சரீரம். இரண்டாவது அந்த சரீரம் இயங்குவதற்கு உண்டான தேவையான பிராணன், அதைத்தான் நம்ம உயிர்னு சொல்றோம். இது ரெண்டுத்தையுமே இயக்கறதுக்கு ஒரு மனுஷனுக்கு மனசானது முக்கியமாக இருக்கணும். மனவேவ மனுஷ்யானாம் காரணம். அந்த மனசு இல்லைன்னா எதுவுமே இயங்க முடியாது. ஆக தேகமாகிய உடல், பிராணனாகிய உயிர், இரண்டுத்தையும் இயக்க வேண்டிய ஒரு மனம். இந்த தேகத்துல அதனுடைய தர்மம் உடலுக்கு என்னன்னா இளைத்தல், பருத்தல், கிழத்தனம், பிறவி, வளருதல், கடைசியில மரணம். இதான் தேகத்தோட தர்மம். ஒரே மாதிரி இருக்காது, மாறி மாறி வந்து இருக்கும். அதே சந்தர்ப்பத்துல அந்த தேகத்திற்கு மூச்சான பிராணன் இருக்க, அதனுடைய தர்மம் என்னன்னு கேட்டா பசி, தாகம், இதெல்லாம் இருந்தா தான் இந்த உயிர் வாழ முடியும். உயிர் வாழறதுக்கே அம்மா முக்கியமான ஒரு பெரிய வேண்டிய ஒரு வஸ்து என்ன? நமக்கு பசி எடுக்கிறது. பசி எடுக்கிறதுனால ஆகாரம் தேவைப்படுறது. ஆகாரத்தை சாப்பிடும் போது தாகம் எடுக்கிறது. அதனால தண்ணீர் நமக்கு தேவைப்படுறது. ஆக உயிர் வாழணும்னா அதனுடைய தர்மம் பசி, தாகம். மூன்றாவது இருக்கே அம்மா, அதுதான் எதிதோ சஜதி தஸ்யாம் தத்குணஸ்தம் பஜேரல். மூன்றாவது இருக்கே அதுதான் மனசுன்னு பேரு. அந்த மனசு இருக்க, அதனுடைய ஒரு பெரிய தர்மம் என்னன்னா ரெண்டே தான். ஒன்னு சோகம், இன்னும் ஒன்னு மோகம். ஒன்னு மோகத்துல ஆட்படும், ஆசையில அதை வேணும் இதை வேணும்னு அடையும். இல்லைன்னா அடையக்கூடியாத வஸ்துக்கள் இருக்க, அதை நினைச்சுட்டே சோகத்துல தவிச்சுட்டு இருக்கோம். அப்ப ஒரு மனுஷன் வாழ்க்கையை ஜெயிக்கணும்னா என்ன தெரியுமா பண்ணணும்? மதனுபஜன தத்வாலோசனை சாப்யபேயாத் கபிலதனுரிதித்வம் தேவகோத்யேர்ஞகாதேகே. மனமாகிய இந்த ஒரு குதிரையை அடக்கி அது அந்த சோகத்தோடையும் மோகத்தோடையும் போக விடாம மற்றொன்றான விவேகம் என்ற ஒரு சிந்தனையை பிடிச்சுண்டு பசியை அடக்கி, தாகத்தை அடக்கி, நம்முடைய உடம்பு இருக்க, நாம உயிர் வாழ்வது சாப்பிடுவதற்காக இல்ல அப்படின்ற ஒரு சிந்தனையோட பரம விவேகத்தை எடுத்துண்டு மனசை அடக்கிண்டு வேதாந்த சிந்தனையத்தான் கையில கொண்டு உயிர் மேல ஆசைய வைக்காம எல்லாத்திலையும் பற்றும் படாதலும் அவன் இருந்தானே, ஆனால் வாழ்க்கையில் அவனுக்கு எந்த விதமான குறையும் இல்லம்மா. அம்மா, எப்படி உயர்ந்த வைரம் ரத்தனங்கள்லாம் பிறப்பால் அது உயர்ந்தாலும், எத்தனை நாள் அது சாக்கடையில விழுந்த அழுக்கு ஜலத்துல இருந்தாலும் அந்த சாக்கடையோட தோஷத்தை ரத்தனமோ வைரமோ ஏத்துக்காது. சூரியன் பல இடங்கள்ல உலகத்துல பரவறான். அவன் பரவக்கூடிய இடங்கள்ல நல்ல விஷயமும் இருக்கு, துர்விஷயமும் இருக்கு. ஆனா சூரியன் தன்னுடைய பிரகாசத்தை அவன் நழுவ வர்றதே இல்லை. அவனுடைய தன்மை மாறாம இருக்கான். அப்படித்தாம மனுஷனுடைய மனசு இருக்கணும், உயர்ந்த ரத்தனமாக இருக்கணும், வைரமாக இருக்கணும். எங்க தங்கினாலும் man is conditioned by surroundings சொல்லுவோம். எங்களுடைய சேர்க்கையால என்னுடைய குணம் மாறிடுத்துன்னு நம்ம சொல்றோம். அம்மா, அது தப்புமா? சேர்க்கை மோசமானதாக இருந்தா கூட நாம இருக்கக்கூடிய இடத்துல நம்முடைய மனதை அடக்கி நல்ல சிந்தனையோட இருந்தால் வாழ்க்கையில் அவனுக்கு குறை இல்லைன்னு மதனுபஜன தத்வாலோசனைர் சாப்யபேயாத். இந்த ஒரு மனசை அடக்கக்கூடிய ஒரு வைராக்கியம் வரணும்னு கபிலோபதேசத்தை தொடர்கிறார் கபில வாசுதேவன். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு ஆச்சரியமான ஒரு வைபவங்களை இந்த மோகனூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சம்மோகன வெங்கட்ரமண சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தை, குருவாயூரப்பனாக அவருடைய அலங்காரத்தை அடுத்த பகுதியிலே நாம் தொடர்ந்து தரிசித்து கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமகா.